நீங்கெல்லாம் கழுகா கழுகா எதுக்கு காத்திருக்கிறீங்க? அடிச்சு எழும்ப போறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த 5000க்கு அல்லேலூயா அந்த 10,000க்கு உழைக்கிறீங்களே, கர்த்தருக்கு காத்துருங்க. ஒரு மின்சார காற்று மற்ற பரமாதி கஷ்டப்பட்டு அடிக்க மாட்டேன் ராஜா. நீங்களே இந்த வருஷம் பலத்தினால் அல்ல, விதைக்கிறனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த வருஷம் நீ கஷ்டப்படாம ஆசீர்வதிக்கப்பட, நீ கஷ்டப்படாம பெற்றுக்கொள்ள, நீ கஷ்டப்படவே மாட்டாய். இதை ஏற்றுக்கொள்றவங்க உனக்காக ஒரு காற்று வருகிறது. நீ அடித்தடித்து எழும்ப தேவையில்லை. அப்படி பிளைட் ஒரு காற்றுனை கொண்டு போக போகிறது. எத்தனை புயல் வந்தாலும் உன் வேகங்கள் கூட போகிறது. பிரச்சனைகள் வந்தாலும் வேகங்கள் கூட போகிறது. 2 மடங்கு வேகத்தோடு ஓட போகிறேன். சொல்லுகிறமே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஆமென். கடைசியாக ஆதியாகமம் 1:20 வாசிங்கள். நீதிமொழிகள் 30:18 வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், ஜலமானது பறவைகள் ஆகாய விரிவில பறக்கிறது யாரு? என்ன பறவை? இந்த கழுகு தான் ஆகாய விரிவில பறக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறார் அது தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. உங்களை ஆண்டவர் படைக்கும் போது எங்க படிச்சிருக்கிறார் தெரியுங்க. எங்க படைச்சாதான் ஆகாய விரிவுகள்ல, மீண்டும் வாசிங்க, ஆகாய விரிவிலே பறக்கும் ஆகாய விரிவில் பறக்கும் பறவை. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க சாதாரண ஜனம் அல்ல, உன்னதத்துக்குரியவர்கள். அவரோடு வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அவரோடு வலது பாசத்தில் உட்கார்ந்து ஆகாய விரிவிலே எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நொறுக்கத்தக்கதாக ஆகாயத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்க தெரியாது. நான் எனக்கு தெரியும் இந்த வசனம் கர்த்தர் எனக்கு தான் பேசுறாரு. 30:18 வாசிப்போமே. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. யாரு சொல்றா? நீதிமொழிகள் யாரு சொல்றா? சாலமோன் சொல்றாரு. அவர் யாரு? ஞானி சொல்றாரு. என்னதான்? எனக்கு வாசி. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 ஆச்சரியமான 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 புத்திக்கு எட்டாத 4 உண்டு. அவை ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும். போதும். ஆகாயத்துடைய, இதோடு நான் முடிக்கிறேன். ஆகாயத்தின் கழுகின் வழி. இப்ப இந்த வசனத்தை பாருங்க, என்ன பாருங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள், எனக்கு புத்திக்கு எட்டாதவைகள். என்னது எட்டலையா? இந்த கழுகு பாருங்க, ஆகாயத்தில பறக்குதே, ஆகாயத்தில் ஒரு வழி வச்சிருக்க, அது எனக்கு புத்திக்கும் எட்டல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களை குறித்து ஜனங்கள் அப்படித்தான் சொல்வாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் பூலோகத்துல இல்ல, இவன் உன்னதத்துக்குரிய ஒரு மனுஷன். இந்த உன்னதத்தின் வழிகளை அறிந்திருக்கிறான். உன்னதத்தின் வழிகளை அறிந்து வாழும் பொழுது பூமியில பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எனக்கே வித்தியாசமா இருக்கு. இவன் எப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படுறானா? ஏன்னா இவன் ஆகாயத்தில் உன்னதத்துக்குரிய வழியை கண்டுபிடித்திருக்கிறான். இதோடு போதும். உங்களை பார்க்கும் போது ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை பார்க்கும் போது என் புத்தி கெட்ட மாட்டேங்குது, இவன் எப்படித்தான் இருக்கிறான்னு தெரியாது. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை குறித்து மக்கள் சொல்லுவாங்க, இவனுடைய வழிகள்
இவனுடைய ஆகாயத்தின் வருவிகள் ஒண்ணுமே புரியலையே. எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எப்படி இவங்க வீடு கட்டுறாங்க, எப்படி இவங்க தொழில நல்லா இருக்கிறாங்க, இவங்க உன்னதத்துக்குரியதை தான் பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு சொல்றாங்களே. 2012 எப்ப பார்த்தாலும் ஆவிக்குரியதையே தேடுறாங்களே. ஆகையால் அவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறாரே. அந்த வழியில இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பார்த்து அவர் மக்கள் சொல்வார்கள், என்னை பார்த்து மக்கள் சொல்வார்கள். இந்த காலை வேளையில உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அல்லேலூயா. கழுகுடைய கண்கள் மனிதனுடைய கண்களை பார்க்கலும் 8 மடங்கு தூர பலன் உள்ளது. 8 மடங்கு சொல்றார்கள், 8 மடங்கு அதிகமாம். அது தூர பார்வை உள்ளது. தூரத்திலிருந்து சத்துருவை பார்க்குமாம், தூரத்திலிருந்து சத்துருவை பார்க்குமாம். இந்த ஆண்டு உங்களை எந்த சத்துரும் தொட முடியாது. ஒரு வெளிப்பாட்டு கண்ணை அவர் தருவார். கல்லுகே, உனக்கு ஒரு வெளிப்பாட்டு கண்ணை தருவார். தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணு, தூரத்திலிருந்து சத்துருவின் வல்லமையை பார்க்கக்கூடிய கண்ணு, தூரத்திலிருந்து வருகிற அந்த இரையை பச்சிக்க போகிற தூரத்திலிருந்தே பார்க்க போறீங்க. பள்ளி அறையில, வீட்டுல, ரூம்ல ஜெபிக்கும் பொழுது சத்துரு வருவதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். கழுகின் கண்கள் மனிதனின் பார்வையை விட 8 மடங்கு அதிகமானது. இன்னைக்கு ஒரு தூர பார்வை, ஒரு தூர பார்வை. என்ன செய்ய போறீங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். என்ன செய்ய போறீங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இந்த கழுகை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 30,000 அடி உயரம் அது பறக்கிறதாமே. அது ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர். பிரச்சனை என்று வந்தால், எதிர்காற்று என்று வந்தால், வியாதி என்கிற காற்று வரும் பொழுது தன் ஓட்டத்தை குறைக்காது, அது சோர்ந்து போகாது, தன் ஓட்டத்தை 2 மடங்கு வைக்க போகிறது. இனிமேல் ஒருவரும் என்னை தொட முடியாது. என் வழி ஒரு கழுகின் வழி. ஆகாயத்தில் நான் இருக்கேன், ஆகாயத்தில் உன்னதத்தில் நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கேன். இனி என் பேச்சு அப்படித்தான் இருக்க போகுது, என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்க போகுது, என்னுடைய நட்பு அப்படித்தான் இருக்க போகுது. நான் மற்றவர்கள் போல் தெருவிலிருந்து சண்டை போடுகிற அல்ல, நான் ஒரு சாதாரண பறவை அல்ல, நான் கழுகாக்கும். ஆமென். இந்த வேளை கர்த்தர் என்னோட பேசினார் சொல்லுவாங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி. கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை சமூக சேவை சிறுவர் இல்லம், இலவச தையல் பயிற்சி மையம், விதவைகள் பராமரிப்பு, பார்வையற்றோர் உதவி மையம், உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கும் மேலும் விவரங்களுக்கும் கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை 40C அப்பசாமி கோயில் தெரு, தேரடி, திருவெற்றியூர், சென்னை 600019, இந்தியா. தொலைபேசி எண் 914225734648 மற்றும் 914225903854. Gethsemane Full Gospel Church, 40C Upper Sami Koil Street, Theradi, Thiruvattriyur, Chennai 600019, India. Phone number 914425734648, 914425903854. காண தவறாதீர்கள். 24 மணி நேர தமிழ் கிறிஸ்தவ வெப் டிவி www.elshaddai.tv.in.